குட் மார்னிங் எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எல்லாருக்கும் வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே, இன்னைக்கு பாட்னியில் லிவிங் வேர்ல்ட் வெரி ஈஸி. சி நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சாப்டர் வராமல் கூட போகலாம். ஓகே, மே நாட் ஆஸ்க் கொஸ்டின் ஃப்ரம் சாப்டர். அப்படியே கேட்டாலும் மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வரும். ஸோ லோ வெயிட்டேஜ் சாப்டர், பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து என்னது பேசிக்ஸ். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படியே இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின் வந்தாலும் எங்க இருந்து வரும்ன்றதுக்கு ஒரு 3 டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸானாமிக் ஹைரார்கி, அதுல கிளியரா இருக்கணும். ஓகே, டாக்ஸானாமிக் ஹைரார்கினா நான் எதை ரெஃபர் பண்றேன்? கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீஷீஸ் வரைக்கும் முடியும் இல்லையா? ஸோ அந்த ஆர்டர்ல வந்து கிளியரா இருங்க. மேக்ஸிமம் அங்க இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், சஃபிக்ஸஸ் ஃபார் காமன் ஃபேமிலிஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபைலம்க்கு சஃபிக்ஸஸ் என்ன இருக்கும்? ஃபைட்டா, மைகோட்டா, அந்த மாதிரி. ஃபேமிலிக்கு பிளான்ஸ்க்கு வந்து ஏசே, ஃபேபேசே, லீலியேசே, ஏசே அப்படின்னு சஃபிக்ஸஸ் அண்ட் காமன் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அண்டர் ஈச் ஃபேமிலி. இப்போ அவங்க ரேண்டமாக வந்து ஓகே சாப்பின்டேல்ஸ் இல்லை ப்ரைமாட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் வெதர் இட் இஸ் அதர் ரெஃபரிங் டு கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீஷீஸ், எதை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ காமன் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சஃபிக்ஸஸ். அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டாக்ஸானாமிக் ஹைரார்கி. அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து கேரக்டர்ஸ் தட் டிஃபைன் லிவிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் லிவிங் ஆர்கனிசம்ஸோட சில கேரக்டர்ஸில் க்ரோத், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், கான்ஷியஸ்னஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் வந்து எந்தெந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம், அது அந்த ஒரு ஃபேக்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த சாப்டர்லேருந்து இந்த இடங்கள்ல இருந்தால் கேட்க முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி சயின்டிஃபிக் நேமிங்கை பேஸ் பண்ணி பைனாமியல் நாமென்க்ளேச்சர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விச் ஆஃப் தீஸ் இஸ் கரெக்ட்லி ரிட்டன் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4லுமே வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஜெனரிக் நேமில் ஒரு இடத்துல ஸ்மால் லெட்டரில் இருக்கும், ஒரு இடத்துல கேபிட்டலாக இருக்கும், ஒரு இடத்துல இட்டாலிக்ஸாக இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பைனாமியல் நாமென்க்ளேச்சர் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ மற்றபடி ஃபுல் ஃபார்ம்ஸ் இஸ் required. For example, ICBN, ICZN ஓட full forms. What are they? What are the purpose? What are they there for? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். Yeah, important parts from this chapter இதுதான். மேக்ஸிமம் டாக்ஸானாமிக் ஹைரார்கியில் வந்து தரவாருங்க. மேக்ஸிமம் அங்கே இருந்தால் கேட்டால் அங்கே இருந்தால் கேட்பாங்க. அண்ட் டாக்ஸான் அப்படின்ற சில டெர்மினாலஜிஸ் இருக்குது, அதோட மீனிங்லையும் வந்து தரவாக இருக்கும். ஓகே, நான் திஸ் இஸ் இது ஒரு மைண்ட் மேப் மாதிரி. ஸோ as I told, taxonomic hierarchy very important. Okay, start be thorough with this. அப்புறம் சில கேரக்டர்ஸ் தட் டிஃபைன் லிவிங் ஆர்கனிசம்ஸ், அதில் எது வந்து டிஃபைனிங் கேரக்டர்ஸ், அதில் கிளியராக இருங்க. பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அண்ட் சஃபிக்ஸஸ் அண்ட் காமன் எக்ஸாம்பிள்ஸ் அட் ஈச் டாக்ஸா. ஓகே, ஆர்டரில் வந்து சஃபிக்ஸஸ் என்னது, காமன் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, ஸோ இதெல்லாம் வந்து தரவாக இருக்கும். Let's start with characters which define a living organism. Growthல இருந்து ஆரம்பிப்போம். Growth வந்து when anabolism exceeds catabolism, growth is taking place. ஓகே, நீங்க வந்து வெயிட் போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க டெய்லி வந்து எக்ஸஸ் ஆஃப் கேலரிஸ் கன்சியூம் பண்ணணும் இல்லையா? எக்ஸஸ் ஆஃப் கேலரிஸ் கன்சியூம் பண்ணாதான் வெயிட் போடுவீங்க. ஓகே, அது ஃபேட் ஆகட்டும், ப்ரோட்டீன் ஆகட்டும், whatever. ஓகே, ஸோ இந்த எக்ஸஸ் ஆஃப் கேலரிஸ்ன்றது எவ்வளோ நம்ம பாடிக்கு தேவைப்படுறதுக்கு மீறி நம்ம வந்து சில கன்சியூம் பண்றோம் இல்லையா? தட் இஸ் எக்ஸஸ் கேலரிஸ். ஸோ தட் இஸ் வென் anabolism is exceeding catabolism. Okay, so as a result of which growth is taking place, which results in an increase in mass. Okay,
Now this cannot be considered as a defining character. ஏன்னா accumulation இப்போ நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயும் தான் accumulation of material நடக்குது, growth increase in mass நடக்குது. So this cannot be taken as a defining character of living organisms. Okay, living organisms la growth is from the inside, yeah, intrinsic extrinsic na enna theriyala. So living organisms la growth is intrinsic. Okay, growth cannot be taken as a defining property of life. Next, reproduction la theriyum, sexual asexual rendu type irukku. It is synonymous with growth. Apna reproduction appo automatically simultaneously growth takes place. Yeah, but again this also cannot be taken as a defining character of life. Yeah, there are certain organisms which are sterile, but that doesn't make them non-living. Yeah, so we cannot consider reproduction as a defining property of life because there are sterile animals and humans. Okay, next one, let's take metabolism. Okay, metabolism na enadhu? We are consuming certain macromolecules and through respiration we are generating energy, yeah, which is consumed by each and every cell of the body. Okay, so on the cells la vandu sella reactions nadakudhu to carry out the normal functioning of the body. Idella collectively nama metabolism அப்படினு collectively nama சொல்றோம். Okay, so macromolecules through catabolism they are producing byproducts. Okay, and in the byproducts வந்து energy produce பண்ணுது. இந்த conversionல வந்து catabolismல producing energy, and the energy வந்து திருப்பி anabolismல நம்ம consume பண்ணி proteins, lipids, nucleic acid, whatever is required by the cell வந்து நம்ம தயாரிக்கிறோம். Okay, so metabolism is a defining feature of all living organisms without exception. Okay, so energy வந்து எப்படி harvest பண்றோம்? By breaking. Energy is there in the bonds between different molecules. இப்போ carbon bond இருக்குன்னு, அந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ணும்போது we are releasing energy. ATP molecule இருக்கு, அதுல வந்து அந்த phosphate third phosphateல இருக்கிற பாண்டை ATP ADP கன்வெர்ட் பண்ணும்போது அந்த third phosphateல இருக்கிற பாண்டை நம்ம உடைக்கிறோம் இல்லையா? So when we are breaking bonds we are releasing some energy இல்லையா? So we are harvesting energy by breaking chemical bonds. Okay, biomolecules chapterல இதை பத்தி டீடைலா பார்ப்போம். ஸோ இதை தான் வந்து கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, கேட்டபாலிசம்னா இது அப்படிதான். மேக்ரோமாலிக்யூல்ஸ்ல பாண்ட்ஸ் இருக்கும், மேக்ரோமாலிக்யூல்ஸ்ல இருக்கிற பாண்ட்ஸ் நம்ம பிரேக் பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்றோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஓகே, மெட்டபாலிசம் கேன் பி கன்சிடர்ட் அஸ் த டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ். அடுத்து வந்து கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ்னா என்னது? தி எபிலிட்டி டு perceive your environment and respond accordingly. Okay, self-awareness, sense and response to the environment. Okay, so consciousness is also a defining property of living organisms. Okay, ஆனா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோமா பேஷண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா they are non-responsive, but that doesn't mean they are non-living இல்லையா? So again there are exceptions here also. அடுத்து வந்து செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஸோ செல்ஸ் ஆர் கலெக்டிவ்லி மேட் அப் ஆஃப் டிஷ்யூஸ். டிஷ்யூஸ் ஆர் கலெக்டிவ்லி மேட் அப் ஆஃப் செல்ஸ். அப்புறம் டிஷ்யூஸ் டுகெதர் கம் அப் வித் டு ஃபார்ம் அ பர்டிகுலர் ஆர்கன். ஆர்கன்ஸ் கம் அப் ஃபங்க்ஷன் டுகெதர் இன் கோஆர்டினேஷன் டு மேக் அன் ஆர்கன் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுதான் வந்து செல்லுலார் ஆர்கனைசேஷன், டிவிஷன் ஆஃப் லேபர் பேசிக்லி. ஓகே, ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர் இஸ் கால்ட் செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஓகே, டாக்ஸானமிக்குள்ள போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பயோடைவர்சிட்டி சாப்டர்ல ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து 1.7 to 1.8 மில்லியன். 1.7 to 1.8 மில்லியன் இருக்கும். மேஸ் எஸ்டிமேட்ஸ் படி அரௌண்ட் 7 மில்லியன் இருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ வரைக்கும் அரௌண்ட் 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீஷீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ இதை பயோடைவர்சிட்டி சாப்டரில் பார்ப்போம். ஃபைலோஜெனினா என்னது? Phylogeny, we are tracking the evolutionary history of a particular organism. Okay, அதோட descendants, what type of adaptation, modification அது undergo பண்ணி, what type of evolution process has it gone through to evolve into the modern organism. So phylogeny is dealing with the evolutionary history. Okay. Okay, இப்போ taxonomy என்னது? Basically we are so taxonomy நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. பேசிக்கலி ஒரு ஆர்கனிசம் வந்து we are putting it into a particular character, particular category. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒரு ஆர்கனிசம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, we are observing a new organism. ஸோ ஒரு நியூ ஆர்கனிசம் அப்சர்வ் பண்ணும்போது அதை வந்து ஒரு கேட்டகரிக்குள்ள போடணும்னா வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பார்ப்போம். இல்லையா? மார்ஃபாலஜின்னா என்னது? எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, யூனிசெல்லாரா இருக்கா, மல்டி செல்லாரா இருக்கா, என்ன யூனிக்கான கேரக்டர்ஸ் என்ன பொசஸ் பண்ணுது, அப்புறம் அனடாமியை பார்ப்போம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன் ஸோ இதுதான் வந்து கேரக்டரைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேரக்டரைசேஷன், வேர் வி ஆர் டிஸ்கிரைபிங் த ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் த ஆர்கனிசம் விச் வி ஹவ். இப்போ நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட், நீங்கள் புதுசாக ஒரு ஆர்கனிசம் அப்சர்வ் பண்ணுறீங்க, இட் ஹாஸ் நாட் பீன் டாக்குமெண்டட் எனிவேர். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? Documenting the morphology and anatomy. அதுதான் வந்து characterization. இதுதான் first step of taxonomy. Okay, அடுத்து என்ன பண்ணுவோம்? We'll see if there are any characters which are similar to already existing organisms. Yeah, for example வந்து இந்த இடத்துல digestive system வந்து இந்த ஆர்கனிசம்க்கு it is similar to one particular phylum or kingdom. Okay, or one particular class. So we'll track the similarities in characters between that organism and various other organisms. Okay, so அதுதான் the second step, identification. Okay, அடுத்து வந்து nomenclature. Nomenclatureல என்ன பண்றோம்? ஒரு வேலிடான ஒரு பயாலஜிக்கல் நேமை வந்து கொடுக்குறோம். ஓகே, for that particular organism. ஸோ இந்த nomenclatureக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம் இப்போ நம்ம. ஸோ பேஸ்ட் ஆன் தோஸ் ரூல்ஸ் நம்ம ஒரு நேமிங் ஸ்கீம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நேமிங் ஸ்கீமை ஃபாலோ பண்ணி ஒரு நேம் வந்து கொடுப்போம். ஓகே, தட் கம்ஸ் அண்டர் நாமென்க்ளேச்சர். தட் இஸ் த தேர்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் கடைசியா கிளாசிஃபிகேஷன். ஓகே, இப்போ கேரக்டர்ஸ் டிஃபைன் பண்ணியாச்சு, சிமிலாரிட்டிஸ் வித் தட் சிமிலாரிட்டிஸ் ஆஃப் தி ஆர்கனிசம் வித் அதர் ஆர்கனிசம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தாச்சு, நாமென்க்ளேச்சர் பேரும் கொடுத்தாச்சு. ஃபைனல் ஸ்டெப் இஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ எந்த ஃபைலம்ல, எந்த கிளாஸ்ல, எந்த ஆர்டர்ல, எந்த ஃபேமிலிக்குள்ள வரும் அப்படின்றத நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். ஸோ தட் இஸ் த ஃபைனல் ஸ்டெப். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை வந்து நம்ம டாக்ஸானமியில் ஃபாலோ பண்றோம். ஓகே, தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் ஆஃப் டாக்ஸானமி. ஓகே, பைனாமியல் நாமென்க்ளேச்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ த ஜீனஸ் நேம், ஜெனரிக் நேம் அண்ட் அ ஸ்பெசிஃபிக் எபித்தெட் இருக்கு. ஸோ மேங்கிஃபெரா இண்டிகா, ஸோ லெட்ஸ் டேக் திஸ் as an example. ஸோ மேங்கிஃபெரா இஸ் your genus name, indica is your species name. Okay, Lin is basically the scientist who discovered it. ஸோ ஜீனஸ் வந்து எப்படி இருக்கணும்? இஃப் யூ ஆர் ரைட்டிங் இட் டவுன் தென் இட் ஷுட் பி, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் நேம் வந்து இஃப் யூ ஆர் ரைட்டிங் இட் டவுன் எப்படி இருக்கணும்? வி ஷுட் அண்டர்லைன் த ஜீனஸ் நேம் அண்ட் த ஸ்பீஷீஸ் நேம். இஃப் யூ ஆர் டைப் பண்றோம்னா இட் ஷுட் பி இன் இட்டாலிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்கணும்? ஜீனஸ்ல இட் ஷுட் பி கேபிட்டல் அண்ட் ஸ்பீஷீஸ்ல இட் ஷுட் பி ஸ்மால். ஓகே, ஸோ பைனாமியல் நாமென்க்ளேச்சர். அண்ட் அடுத்து வந்து சில டாக்ஸானமியில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ நாமென்க்ளேச்சருக்கு நேமிங் ஸ்கீம் இருக்கு, இந்த மாதிரிலாம் படிச்சோம்ல. ஸோ இதெல்லாம் யாரு கொடுக்கறது? ஓகே, ஹூஸ் ப்ரொவைடிங் தீஸ் யூனிவர்சல் ரூல்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் பிளான்ஸ் இட் இஸ் த இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர், ICBN. சரி, இந்த ஃபுல் ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல் ஃபார்ம்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ICBN அண்ட் ICZN ஓட ஃபுல் ஃபார்ம்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ICVN அதே மாதிரி பாக்டீரியாக்கு என்னது? இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பாக்டீரியோலாஜிக்கல் நாமென்க்ளேச்சர். ICVN ஃபார் வைரல் நாமென்க்ளேச்சர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ். ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த சாப்டர்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட்டேஜ் இஸ் வெரி லெஸ். அப்படியே கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருந்து வந்தாலும் ஒரு 2-3 டாபிக் இருக்கு, மேக்ஸிமம் அங்க இருந்தா வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் ஒன் ஆஃப் தோஸ் டாபிக்ஸ் இஸ் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். ஸோ பி தரோ வித் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்.
கிங்டம், அதுக்கப்புறம் ஃபைலம், அதுக்கு அடியில் கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ். இந்த ஆர்டரை வந்து மறந்துடவே கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட். taxa or taxon அப்படின்னா என்னது? So any particular category is a taxa. Okay, plural வந்து taxa, singular வந்து taxon. So any particular level, for example kingdom, that is a taxon. Order, that is a particular taxon. Phylum is a particular taxon. Okay, so any one particular category can be considered as a taxon. Okay, and ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி common examples under each taxa ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு வர சஃபிக்ஸஸ் அண்ட் அதோட சில காமனான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேண்டமாக இப்போ உங்களுக்கு வந்து ஹோமினிடே இல்லை ஃபெலிடே அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை விச் taxa does it belong to. It is belonging to family. It is coming under family அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை ஈஸியாக எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்? பை ரிமெம்பரிங் த சஃபிக்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியில் எப்படி முடியும்? ஃபார் பிளான்ஸ் இட் இஸ் ஏசிஏ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேபேசே, லீலியேசே, சோல்னேசே அந்த மாதிரி. ஆர்டருக்கு வந்து ஆப்சிடா, சாரி கிளாஸுக்கு வந்து ஆப்சிடா, மைசிட்டிஸ் இந்த மாதிரி. ஃபங்கைனா மைசிட்டிஸ் இந்த மாதிரி. ஆர்டர்னா ஏல்ஸ், ஃபார்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி சஃபிக்ஸஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். சஃபிக்ஸஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் மறந்துட்டா கூட suffixes track பண்ணி you can identify which taxa does it belong to. Okay, so very easy. So suffixes and common examples are important. Okay, that's it from this chapter that are important. Taxonomic categories, common examples and suffixes, full forms, binomial nomenclature, and this thing, characters of living organism. And எந்தெந்த characters வந்து are defining properties of living organism ன்றது clear ஆகும். Okay, defining properties என்னது? metabolism and consciousness. Okay, okay, ஒரு 5-10 minutes revise பண்ணுங்க. We'll go to the next chapter. ஜுவாலஜியில் இன்னைக்கு எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் 5 minutes ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொரு ஒரு ஸ்மால் டிப், எப்போதுமே ஆக்சுவலி எக்ஸாம்க்கு இன்னும் யூ ஹேவ் லெஸ் தேன் 1 month இல்லையா, நீட் எக்ஸாம். ஸோ இந்த ஃபைனல் பீரியட், ப்ரிப்பரேட்டரி பீரியடில் யூ சிட் அண்ட் உட்காந்து நீங்கள் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கே திருப்பிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே, எல்லாம் பேராகிராஃபாக கொடுக்கும். லாஸ்ட் மினிட் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு தான் இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். யூஸ்வலி நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கிளாஸஸ் நடக்கும் போதோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணும்போதோ உங்களோட ஓன் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு டாப்பிக்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் இல்லை வாட் யூ ஃபீல் இஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் வந்து நோட்ஸாக நீங்களே எழுதி வச்சுக்கிட்டு ஃபைனல் 1 month ஆர் 2 monthsல வந்து நீங்கள் அந்த நோட்ஸை வச்சு தான் படிக்கணும். ஓகே, என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை வெறும் டயக்ராம்ஸை ரெஃபர் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் 1 or 2 months. ஓகே, ஏன்னா லாஸ்ட் 1 or 2 months நீங்கள் உட்காந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை திருப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கும். Suffixes and examples are very important along with the categories.
ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிக்கலாம். டெய்லி லைவ் போடுவீங்களா? எஸ், டெய்லி லைவ் போடுவோம். அரௌண்ட் 21 days starting from day before yesterday. ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிக்கலாம். ஸோ திஸ் இஸ் a sample mind map. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனி டைம் யூ ஆர் ஒரு சாப்டர் புக் தான் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஏற்கனவே படித்த சாப்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒரு மைண்ட் மேப் போடணும். ஓகே, மைண்ட் மேப்னா என்னது? பேசிக்லி அந்த சாப்டரில் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ், சாப்டரில் நான் என்ன ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும், ஓகே என்னென்னலாம் இருக்குது நான் கவர் பண்ணேன், அதோட சப் டாபிக்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓகே என்னென்ன கவர் பண்ணணும் வைக்கணும். ஓகே, ஸோ அந்த ஒரு ஐடியாக்காக ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் பை புட்டிங் அ மைண்ட் மேப். ஓகே, பிஃபோர் ஸ்டடிங் எனி சாப்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சாம்பிள் மைண்ட் மேப். இந்த சாப்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்ரானோட ஒரு பார்ட்டோட ஃபங்க்ஷனு, அதோட யூனிக் கேரக்டர். ஓகே, these two things are very important and சில இம்பார்ட்டண்ட்டான மெக்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்னா என்னது, ரீஅப்சார்ப்ஷன் செக்ரீஷன், டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் செக்ரீஷன். ஸோ இதெல்லாம் என்னது, ஆஸ்மோலாரிட்டினா என்ன, ஒய் மஸ்ட் இட் பி மெயின்டைன், இந்த மாதிரி சில விஷயங்கள், ஆஸ்மோலாரிட்டி, அயானிக் பேலன்ஸ், பிஹெச் பேலன்ஸ், இதெல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்போதான் இந்த மெக்கானிசம்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, அண்ட் so that is the first important one from this chapter. Apart from that, parts of the kidney, diagram for the human urinary system and diagram for the longitudinal section of the kidney. The rendu diagram NCERT la inda rendu diagram romba mukkiyam. Okay, for labeling they may ask. Okay, so for labeling they may ask this, and nephron oda diagram is also very important. Okay, nephron oda diagram, kidneys and the urinary system. Okay, urinary system la your ureters, urinary bladder, urethra, all those will be included. Okay, 3 diagrams very important from for labeling point of view. And apart from that, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெஃப்ரானோட ஒரு பார்ட், அதோட யூனிக் கேரக்டர், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன், தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சில மெக்கானிசம்ஸ் லைக் அல்ட்ராஃபில்ட்ரேஷன், டியூபுலார் செக்ரீஷன், டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன், கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம், தீஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெகுலேஷனில் வந்து ஏடிஹெச் எப்படி எஃபெக்ட் பண்ணுது, ஏஎன்எஃப் எப்படி எஃபெக்ட் பண்ணுது, ஜேஜி செல்ஸ், ரெனின், ஸோ அது எப்படி எஃபெக்ட் பண்ணுது. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். அதுக்கப்புறம் தென் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங் அபவுட் டிசார்டர்ஸ் அண்ட் மெக்டுரிஷன். டயாலிசிஸ் is also important. ஓகே, டயாலிசிஸ்ல வந்து வாட் இஸ் த மெக்கானிசம் பிஹைண்ட் டயாலிசிஸ். ஸோ மெக்கானிசம் பிஹைண்ட் டயாலிசிஸ் புரியணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து த நார்மல் மெக்கானிசம், நார்மல் கண்டிஷனில் என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சாதான் டயாலிசிஸோட மெக்கானிசம் புரியும். பிகாஸ் இட் இஸ் ஃபாலோவிங் அ சிமிலர் பேட்டர்ன். ஓகே, டு ரீக்ரியேட் த சேம் கண்டிஷன். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். apart from that, டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ்ல வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எப்படி இருக்கு, ஸோ அதெல்லாம் நீங்க அனிமல் கிங்டம்லயே கவர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நெஃப்ரானோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி நைட்ரோஜனஸ் பேசலாம். ஓகே ஓகே, கிட்னியோட பார்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். தி அவுட்டர் போர்ஷனை வந்து நம்ம கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். த ரீனல் கார்டெக்ஸ், கார்டெக்ஸ் ரீஜன், த ரீனல் கேப்சியூல். உள்ளுக்குள்ள வந்து என்னது இருக்கு, மெடுலா இருக்கு, ரீனல் மெடுலா. மெடுலால வந்து மெடுலரி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கு. ஓகே, திஸ் ஃப்ளூயிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ளூயிட்ல வந்து ரீனல் மெடுலால எப்போதுமே வந்து தி யூரின் ஷுட் பி வெரி கான்சென்ட்ரேட்டட். ஓகே, தி ஃப்ளூயிட் ஷுட் பி வெரி கான்சென்ட்ரேட்டட் in the medullary region compared to the cortex region. Okay, in the concentration gradient is very essential to be maintained. So for example, உங்களுக்கு வந்து cortex region 250 to 300 milliosmoles இருந்துச்சு அப்படின்னா மெடுலால it should be 1200 1500 அந்த மாதிரி should be very high. Concentration should be milliosmoles என்னது, basically it is osmolarity measure பண்ணுது, concentration of a solute in that particular solution, அதுதான் osmolarity இல்லையா. So medulla la வந்து the osmolarity must be very high, concentration must be very high compared to the cortex. Okay, so in the concentration gradient maintain பண்றதுக்கு தான் different parts of the nephron and the different mechanisms பத்தி இப்ப பார்க்க போறோம் இல்லையா, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம்.
renal medulla, these are renal pyramids. This is a calyx, this is a renal medulla. அதுக்குள்ள renal medullary interstitial fluid இருக்கு. This is a renal cortex. Okay. So cortex compare பண்ணும்போது medullaல வந்து concentration should be higher. Okay. Osmolarity should be always higher. அப்பதான் you will get a concentrated urine. So apart from the kidney, you have your ureters. Ureters வந்து medulla regionல இருந்து concentrated urine வந்து உங்களோட urethraக்கு கொண்டு போகுது. A pair of them. Urinary bladder வந்து இருக்கு. இதான் urinary bladder. Internal, external sphincter muscles இருக்கு, which is guarding the urethra. அதுக்கப்புறம் you have the urethra. These are all basic things. Okay, now let's come to the main part of the chapter. Okay, the nephron. Nephron ஓட parts பார்த்தோம்னா first it starts with your efferent and afferent அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஸோ உங்களோட glomerulus-ல வந்து என்டர் ஆகுது. ஸோ the afferent arteriole is bringing the blood from outside to the glomerulus. Okay, whereas efferent வந்து என்ன பண்ணுது, it is taking the fluid away from the glomerulus. Okay, so இந்த distinctionல clear ஆகுங்க. And afferent arteriole வந்து it will have a larger diameter compared to efferent arteriole. Efferentல வந்து it will have a smaller diameter. ஏன் இந்த diameter difference இருக்கு? Because to create a pressure, blood pressure there. அப்பதான் flow வந்து நடக்கும் இல்லையா? ஒரு pressure gradient இருந்தா தான் இந்த flow of blood நடக்கும். So the afferent arteriole has a larger diameter, efferent arteriole has a smaller diameter. Okay, afferent is bringing blood, efferent is taking it away. Okay, in the difference la clear ஆருங்க. So difference in diameter is very important. Why is this difference in diameter there? To create glomerular pressure, blood pressure. Okay, GFR. PCT ஓட ஒரு முக்கியமான கேரக்டர் என்னன்னா, it has cuboidal cells which has brush border epithelium. Okay, cuboidal cells and brush border epithelium. Presence of brush border epithelium is a unique character of PCT. So PCT க்கும் DCT க்கும் நீங்க வித்தியாசம் பாத்தீங்கன்னா, both are made up of cuboidal தான். ஆனா டிஃபரன்ஸ் என்னது, brush border is present only in PCT. ஏன்னா PCT ல தான் மேஜர் reabsorption of electrolytes, nutrients எல்லாமே வந்து PCT ல தான் நடக்குது. Okay, so compared to DCT, PCT ல you have brush border epithelium. Okay, that is an important differentiation. Microvilli இருக்கு, which increase brush bordered along with microvilli, which microvilli இருக்கிறனால என்ன ஆகுது, surface area increase ஆகுது. Therefore reabsorption rates is very high. Okay, PCT is very important. Loop of Henle you have the descending and then the ascending loop of Henle, and in the area la வந்து the loops of Henle and vasa recta இந்த ரெண்டுமே வந்து அந்த ஏரியால இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த ரெண்டுக்கு இடையில வந்து there is exchange of solutes like NaCl, urea. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமா, இந்த எக்ஸ்சேஞ்சை தான் வந்து கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமா தே ஆர் மெயின்டைனிங் த சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். ஓகே, அதை பத்தி நம்ம மெக்கானிசம்ஸ்ல டீடைலா பார்ப்போம். அடுத்து வந்து DCT is again made up of cuboidal, but it has no brush border. Okay, it has no brush border cells. DCT ல பாத்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவான ரீஅப்சார்ப்ஷன், செலக்டிவான அப்சார்ப்ஷன் நடக்குது. ஓகே, கம்பேர்ட் டு PCT ல மேஜர் ரீஅப்சார்ப்ஷன் 70 to 80% of எலக்ட்ரோலைட்ஸ் ஓட ரீஅப்சார்ப்ஷன் எல்லாம் அந்த இடத்துல தான் நடக்குது PCT ல. DCT ல ரொம்ப செலக்டிவா நடக்குது. ஓகே, தேவையான அளவு. அடுத்து வந்து அது கலெக்டிங் டக்ட் which is bringing the fluid from the cortex to the medullary region. Okay, urine formation oda first step is ultrafiltration. Ultrafiltration எங்க நடக்குது, in the between the glomerulus and the Bowman's capsule. Okay, so ultrafiltration basically உங்களோட afferent arteriole இருக்கு இல்லையா, afferent arteriole வந்து blood கொண்டு வருது. இப்போ வந்து பியூரிஃபிகேஷன் நடக்கணும். ஸோ இந்த blood கொண்டு வர்றப்போ 3 லேயரை பாஸ் பண்ணணும் இந்த blood. ஓகே, 3 லேயரை பாஸ் பண்ணணும். அந்த 3 லேயர் என்னென்ன, ஃபர்ஸ்ட் endothelial cells of your glomerular blood vessels first. அதுக்கப்புறம் basement membrane which is present between glomerulus and the என்னது, Bowman's capsule. ஓகே, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற basement membrane பாஸ் பண்ணணும். கடைசியா epithelial cells of your Bowman's capsule. ஓகே, ஸோ இந்த 3 லேயரை வந்து பாஸ் பண்ணி தான் வந்து it should enter into the PCT. ஓகே, it will enter into your PCT. ஸோ இந்த 3 லேயரை பாஸ் பண்ணி போகும்போது மெஜாரிட்டி ஆஃப் யுவர் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் blood cells, for example RBCs,
பிளேட்லெட்ஸ், ஸோ அப்புறம் சில முக்கியமான மேக்ரோ மாலிகூல்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து செக்ரிகேட் ஆகும். ஓகே, ஸோ வெறும் வந்து இந்த fluid which is passing through all these 3 layers will have only electrolytes. For example, உங்களோட Na+, sugar, water, salts, amino acids இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஓகே, after it passes through all the 3 membranes. ஓகே, majority of your proteins, RBCs, platelets இதெல்லாம் வந்து என்ன ஆகும்? It can't pass through the membranes. Okay, so இந்த மூணு லேயர், இந்த endothelial cells of glomerular blood vessel, epithelial cell of your Bowman's capsule and basement membrane, இந்த மூணுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா filtration slits or slit pores மாதிரி இருக்கும். இந்த pores பாஸ் பண்ணி தான் வந்து உங்களோட fluid வந்து பாஸ் ஆகுது to the next like PCT க்கு போகுது. ஓகே, so blood cells and proteins are being separated here. Okay, they are being filtered out. So இந்த filtrate வந்து நம்ம glomerular filtrate அப்படினு சொல்லுவோம். Okay, GFR. So இந்த glomerular filtrate எப்படி இருக்குன்னா, இப்போ around 1100 to 1200 ml of blood வந்து ரீச் ஆகுது. ஓகே, per minute வந்து around 1100 to 1200 ml of blood வந்து ரீச் ஆகுது. அண்ட் இந்த ரீச் ஆகிற பிளட்ல வெறும் 125 ml மட்டும்தான் வந்து பாஸ் ஆகி ஜிஎஃப்ஆரா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஓகே, அடுத்த பிசிடிக்கு இப்போ மூவ் ஆகுறது வந்து வெறும் 125 ml மட்டும்தான். திஸ் இஸ் நோன் ஆஸ் அ glomerular filtrate. ஓகே, 125 ml per minute. ஓகே, ஸோ இதான் வந்து glomerular filtration rate, ஜிஎஃப்ஆர். ஸோ பர் டே பார்த்தீங்கன்னா ஸோ 125 ml இஸ் த glomerular filtrator. இந்த 125 ml வெறும் 1 ml மட்டும்தான் will form the urine, actual urine. ஓகே, இந்த GFR இந்த 1100 to 1200 ml of bloodல வந்து ஆஃப்டர் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பாஸ் ஆகுறது 125 ml. அந்த 125 ml அல்டிமேட்லி யூரின் ஃபார்ம் பண்றது வெறும் 1 ml தான். அந்த 125 ml 1 ml தான் வந்து ஆக்சுவல் யூரினை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, கிளியரா? ஸோ பேசிக்கலி இட் இஸ் அரௌண்ட் 0.8% of your glomerular filtrate is forming the urine. Urine is 4 to 5 times more concentrated compared to the glomerular filtrate. Okay, urine is 4 to 5 times more concentrated than your glomerular filtrate. Okay, ultrafiltration புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து tubular reabsorption. Okay, tubular reabsorption or selective reabsorption. ஸோ இங்கே வந்து யூஸ்வலி ரெண்டு விதத்துல வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். பாசிவ் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து சில முக்கியமான மெட்டீரியல்ஸ் இருக்கு. அந்த மெட்டீரியல்ஸ் வந்து பாசிவ்லி தேல் பி டிரான்ஸ்போர்ட்டட். சில மெட்டீரியல்ஸ் வில் பி ரீஅப்சார்ப்ட் ஆக்டிவ்லி. ஆக்டிவ்லி அண்ட் பாசிவ்லிக்கு என்ன வித்தியாசம்? ஆக்டிவ்லியில we are consuming energy, we are consuming ATP molecules இல்லையா? பாசிவ்லியில due to a gradient, a concentration gradient. Okay, so that is the thing. So glucose, amino acids, Na+, glucose, Na+, amino acids இதெல்லாம் வந்து it is reabsorbed actively. Okay, reabsorbed actively, whereas nitrogenous waste and water, nitrogenous waste இதெல்லாம் வந்து they are reabsorbed passively. Okay, so எந்தெந்த மெட்டீரியல் passively reabsorb ஆகுது, எது actively reabsorbதுன்றதுல தரவா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரீஅப்சார்ப்ஷன்லாம் வந்து டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷனுக்குள்ள வருது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் 180 liters டோட்டலாக per டே வந்து அந்த கிட்னியை பாஸ் பண்ணுறது வந்து 180 liters. அவுட் ஆஃப் தட் 180 liters வெறும் 1.5 liter மட்டும்தான் will form the urine. ஓகே, அடுத்து வந்து டியூபுலர் செக்ரீஷன். டியூபுலர் செக்ரீஷனோட மேஜர் வேலையே வந்து இஸ் டு மெயின்டைன் த அயானிக் அண்ட் ஃப்ளூயிட் பேலன்ஸ். ஓகே, it is to maintain the ionic and fluid balance. எதுக்கு வந்து ionic and fluid balance மெயின்டைன் பண்ணணும்? ஓகே, pH ஏன் இப்போ கொஞ்சம் ஆசிடிக் ஆனா என்ன ஆகும்? ஸோ ஆசிடிக் ஆனா யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதே கொஞ்சம் ரொம்ப பேசிக் ஆச்சு, ஆல்கலைன் ஆயிருச்சு அப்படின்னா பாஸ்பேட் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். இட் will again adversely affect the functioning of your kidney. ஓகே, ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு we have to maintain an optimum pH level, pH and ionic level, solute concentration. Okay, it is very essential. Okay, so tubular secretion என்ன பண்ணுன்னா it will secrete the metabolic waste. tubular secretion வந்து tubular cells என்ன பண்ணுன்னா it will secrete metabolic waste into the filtrate.
ஃபில்ட்ரேட்ல வந்து மெட்டபாலிக் வேஸ்ட் ஆர் சொல்யூட்ஸை வந்து செக்ரேட் பண்ணி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி விடும். ஓகே, அதுதான் வந்து டியூபுலார் செக்ரீஷன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் யோர் அயானிக் அண்ட் ஃப்ளூயிட் பேலன்ஸ். ஓகே, ஸோ அயானிக் பேலன்ஸ், ஆசிட் பேஸ் பேலன்ஸ், இதெல்லாம் வந்து டியூபுலார் செக்ரீஷன் இஸ் டேக்கிங் கேர். ஓகே, ஏன் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் தேவைன்றதை இப்போ தான் சொன்னேன். அயானிக் அண்ட் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து ஏன் தேவைன்றதை இப்போ தான் சொன்னேன். ஓகே, அதே மாதிரி ஃப்ளூயிட் பேலன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி எசென்ஷியல். ஓகே, இப்போ பாடி ஃப்ளூயிட் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஏன்னா பிளட் இஸ் நாட் தேர் இன் யோர் பாடி. அப்படின்னா என்ன ஆகும்? டயூரிசஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷனை. ஓகே, எக்ஸஸ் லாஸ் ஆஃப் யூரின். எக்ஸஸ் லாஸ் ஆஃப் யூரின்னா என்ன நடக்குது? we are constantly losing a lot of fluid from our body. Yeah, that is known as diuresis. So இதை prevent பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? Reabsorption ட்ரிகர் பண்ணணும். Reabsorption ட்ரிகர் பண்ணோம்னா இன்னும் வாட்டர் will get incorporated into the system. So fluid balance நம்ம வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் fluid balance. Fluid balance, ionic balance, acid base balance, இதெல்லாம் தரவா இருக்கு. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து functions of your different parts of your nephron. For example, first PCT ல இருந்து ஆரம்பிப்போம். PCT நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி maximum of your reabsorption takes place in your PCT. 70 to 80% of electrolytes, water எல்லாம் reabsorb பண்ணப்படுது. ஓகே, இந்த ஏரியால. ஓகே, so PCT is very important. Along with reabsorption, secretion, tubular secretion is also carried out by PCT. Okay, tubular secretion of hydrogen ions, ammonia, potassium ions. Hydrogen ions என்னது? Basically we are maintaining the ionic balance இல்லையா? So secretion of இப்போ வந்து இப்போ fluidல வந்து for example it is more alkaline, pH வந்து 7 தாண்டி போகுது. Okay, it is approaching the alkaline level. அப்படின்னா என்ன பண்ணணும்? tubular secretionல it will secrete H+ ions and release it into the fluid. So H+ ions secrete பண்ணி fluidக்குள்ள ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? pH கம்மி ஆகுமா? ஆல்கலினிட்டி கம்மியாகி அதை வந்து கொஞ்சம் acidity towards acidity நம்ம கொண்டு வரோம் to maintain the ionic balance இல்லையா? So tubular secretion of hydrogen ions, ammonia, potassium ions into the filtrate, இதெல்லாம் வந்து it is carried out by PCT. Reabsorption of electrolytes as well as secretion. Okay, along with that absorption of HCO3 minus bicarbonate ions ஓட absorption. So இதெல்லாம் வந்து is carried out by PCT. And PCT ஓட ஒரு யூனிக் கேரக்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, cuboidal cells having brush border epithelium, having microvilli. Okay, to increase the surface area. Surface area increase, எதுக்கு surface area increase பண்ணோம்? For maximizing reabsorption. Okay, surface area ஜாஸ்தியா இருந்தானா we can reabsorb more. அடுத்து வந்து loop of Henle. Loop of Henle வந்து ரெண்டு பொசிஷன் இருக்கு. One is the descending part and then the ascending part. Descending part பாத்தீங்கன்னா descending part is permeable. Descending part is permeable to water. Permeable to water na என்னது? அந்த descending loop வழியா water வந்து வெளியேற வாய்ப்பு இருக்கு. It can water வந்து வெளியேற வாய்ப்பு இருக்கு. So descending loopல வந்து when it is permeable to water, water எல்லாம் வெளியேறிட்டே இருந்துச்சுன்னா அந்த fluid வந்து concentrated ஆகுமா dilute ஆகும்? Concentrated ஆகும், because the water, it is being permeable to water, water is being removed. So descending loopல வந்து concentrated ஆகுது. It is reaching the medullary. See, இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரக்சரை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா இதான் வந்து லூப் ஆஃப் Henle ன்னு வச்சுக்கோங்க. இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. This is your cortex region. This is your cortex region. இது என்னது? medullary region. So medullary regionல வந்து கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்? ஹையா இருக்கணும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து ஃப்ளூயிட் கீழே போக மெடுலா ரீச் பண்ணும்போது வாட்டர் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்றோம். இட் இஸ் பெர்மியபிள் டு வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் பீங் ரிமூவ். அப்போ என்ன ஆகும்? கான்சென்ட்ரேட்டட் ஆகும். ஸோ மெடுலா ரீச் பண்ணும்போது என்ன ஆகும்? இட் இஸ் வெரி கான்சென்ட்ரேட்டட். ஓகே, இட் இஸ் ஹைலி கான்சென்ட்ரேட்டட். அடுத்து அசெண்டிங் லூப்ல வந்து இட் இஸ் நவ் இட் ஹஸ் பீன் ரிவர்ஸ்ட். நவ் அசெண்டிங் லூப் இஸ் பெர்மியபிள் டு யுவர் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் Na+ and all these things. So ascending loop when it is permeable to electrolytes, impermeable to water, அப்ப concentration எப்படி போகும்? Fluid வந்து எப்படி ஆகும்? Will it be diluted or concentrated? It will be diluted as it moves through the ascending loop of Henle. So medullary regionல வந்து அந்த டவுன் கீழ இருக்கு இல்லையா, அந்த டவுன் கீழ medullary partல வந்து concentration is very high, and as it moves above, as it moves towards the cortex region and through the ascending loop,
திருப்பி டைல்யூட் ஆகும். ஸோ தி ஆஸ்மோலாரிட்டி இஸ் மெயின்டைன். ஆஸ்மோலாரிட்டினா என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் பேசிக்லி. ஸோ ஆஸ்மோலாரிட்டி இஸ் மெயின்டைன் இன் சச் அ வே. ஸோ in such a way that medullary regionல வந்து the concentration is high, around 1000 to 1200 milliosmoles, if I'm not wrong. And cortex region reach பண்ணும்போது the osmolarity is decreasing. Okay, so it is maintaining the osmolarity. Okay, so this is how ascending and descending loop is maintaining the osmolarity. Okay, so ascending loop வந்து it is permeable to electrolytes னு பார்த்தோம். So electrolytes can either be actively transported or passively transported depending on the electrolyte. Okay, அடுத்து வந்து DCT, ஏற்கனவே சொன்ன மாதிரி செலக்டிவ் செக்ரேஷன், அதாவது செலக்டிவா வந்து சில சின்ன சின்ன விஷயங்களை ரீஅப்சார்ப் பண்ணும், சின்ன சின்ன விஷயங்களை செக்ரேட் பண்ணும். மெஜாரிட்டி ஆஃப் இட் இஸ் கேரிட் அவுட் பை PCT. PCTல வந்து சின்ன சின்னது. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் தேவையான, இப்போ இஃப் தேர் இஸ் a requirement, then conditional reabsorption of Na plus and water, Na plus and water reabsorption if it is required to maintain the different levels நடக்கும். அதே மாதிரி reabsorption of bicarbonates நடக்கும். Selective secretion of hydrogen and potassium ions பண்ணும் if it is required. Selective. Okay, to maintain the pH and sodium potassium balance in the blood, to maintain பண்றதுக்காக carried out. Okay, so that is DCT ஓட வேலை. DCT ல brush border cells கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, அது PCT ல மட்டும் தான் இருக்கு. DCT is also made up of cuboidal cells, ஆனா brush bordered கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கலெக்டிங் டக்ட். கலெக்டிங் டக்டோட வேலை வந்து இட் இஸ் பெர்மியபிள் டு H2O. ஓகே, கலெக்டிங் டக்ட் எப்படி இருக்கும்? ஸோ இதான் டிசிடி போயிருச்சு, இங்க வந்து லூப் ஆஃப் என்லி. ஸோ கலெக்டிங் டக்ட் இப்படி கீழே போகுதா? ஸோ கலெக்டிங் டக்ட் வந்து as it moves towards it is moving towards a medullary region. ஓகே, அப்பனா என்ன ஆகணும்? The fluid should be concentrated or diluted. As it is moving towards a medullary region, should be concentrated இல்லையா? ஸோ கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும்னா பெர்மியபிலிட்டி யாருக்கு இருக்கணும்? பெர்மியபிலிட்டி எதுக்கு இருக்கணும்? வாட்டருக்கு இருக்கணும் பெர்மியபிலிட்டி இல்லையா? வாட்டருக்கு பெர்மியபிலிட்டி இருந்தாங்கன்னா நீங்க ஃப்ளூயிடை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் as it is moving towards a medullary region. ஸோ கலெக்டிங் டியூபியூல்ல வந்து எப்படி இருக்கும்? It is made up of cuboidal epithelium obviously. So it is permeable to water. Okay, it is permeable to water but not to the salt. ஸோ இதனால என்ன ஆகுது? கான்சென்ட்ரேஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் as the collecting duct moves towards the medullary region. It is impermeable to the salts but it is permeable to the water. அப்போ concentration of solute என்ன ஆகும்? Increases as we move towards the medullary region. Clear? So as we move towards the medulla, the filtrate is becoming more and more concentrated. Okay, to produce a concentrated urine. Urine எங்க இருந்து? medullary region. நீங்க கிட்னியோட ஸ்ட்ரக்சரை நீங்க பாத்தீங்கன்னா medullary regionல இருந்து தானே வந்து calyx இருக்கு. medullary regionல இருந்து தானே ureter வெளியே போகுது. medullary regionல இருந்து urine is being transported to the ureter and then to the urethra. So medullary regionல it should be very concentrated. Urine should be very concentrated. Okay, to produce a concentrated urine. Okay, ஸோ இந்த ஏரியாவில் வந்து இந்த ஏரியா வந்து ADH ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ADH எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்ற வந்து as we move forward நம்ம பார்ப்போம். ஸோ கலெக்டிங் டக்ட் வந்து வாட் ஃபங்க்ஷன் இஸ் இட் பெர்ஃபார்மிங்? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல நம்மளுக்கு என்ன தெரியுது? வாட் ஃபங்க்ஷன் இஸ் கலெக்டிங் டிபியூல் பெர்ஃபார்மிங்? ஸோ இட் இஸ் பிளேயிங் a major role in maintenance of your pH and ionic balance of blood. ஓகே, செலக்டிவ் செக்ரீஷன் ஆஃப் H+ and K+ ions இந்த இடத்துல நடக்குது. ஓகே, செலக்டிவ் செக்ரீஷன் ஆஃப் H+ and K+, ionic balance of the blood மெயின்டைன் ஆகப்படுது. அதே மாதிரி pH மெயின்டைன் பண்ணப்படும். ஓகே, pH மெயின்டைன் பண்றோம், ionic பேலன்ஸையும் மெயின்டைன் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுச்சா? டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த நெஃப்ரான்ல கிளியரா இருக்கா? டியூபுலார் செக்ரீஷன்னா என்ன, டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன்னா என்ன, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்னா என்ன, இந்த 3 விஷயத்துல கிளியரா இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த நெஃப்ரான், பார்ட்ஸ் ஆஃப் த யூரினரி சிஸ்டம், பார்ட்ஸ் ஆஃப் த கிட்னி, இதெல்லாம் வந்து லேபிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஒன்னொன்னத்தோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கிளியரா? Now let's come into mechanism for concentration of the filtrate. So இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, descending loop of Henle and ascending loop of Henle வந்து எப்படி permeability மாறுது,
எப்படி கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். ஓகே, இந்த அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் லூப் வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுது, எப்படி டைல்யூட் பண்ணுது, ஸோ இதை வந்து கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஒரே mechanism of concentration of the filtrate. By the way, osmolarity ஓட யூனிட் தெரியுங்களா? ஓ, இப்பனா என்னது? இட் இஸ் பேசிக்கலி மில்லி osmol per liter. Osmol is basically just 1 mole. Okay, 1 mole of glucose is 1 mole of 1 osmol அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so moles இங்க வந்து they are talking about the number of particles. Osmols is talking about the number of particles. We are counting the number of particles when it comes to osmolarity. So osmolarity is basically concentration of a solute in a solution. Okay, that is osmolarity. So this is the unit. Okay, milli osmol per liter. Per liter வந்து எத்தனை milli osmols இருக்கு? யூனிட். ஸோ இங்கே வந்து வாசரெக்டா அண்ட் லூப் ஆஃப் ஃபென்லி ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸ்லி இதில் ஒர்க் டுகெதர். ஓகே, இப்போ லூப் ஆஃப் ஃபென்லி போகுது இல்லையா இந்த ஏரியாவில், ஸோ அதை சுற்றி வந்து பிளட் வெசல்ஸ் போகும். ரெட் கலர் அதை சுற்றி வந்து இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ். திஸ் இஸ் யுவர் வாசரெக்டா. ஓகே, அதை ஜஸ்ட் அசியூம் தட் இட் இஸ் மூவிங் அரவுண்ட் த லூப் ஆஃப் ஃபென்லி. ஓகே, ஸோ இந்த வாசரெக்டா, in the vasa recta is basically the blood vessels which is supplying blood. Okay, these are the blood vessels basically, blood and loop of Henle. So in the loop of Henle and vasa recta க்கு இடையில வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இந்த எக்ஸ்சேஞ்ச் இஸ் ரெகுலேட்டிங் த அயானிக் பேலன்ஸ். அது எப்படின்றது தான் வந்து கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ நம்ம அதான் பார்க்க போறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவர்ட்ஸ் அ கார்டெக்ஸ் ரீஜன் பார்த்தீங்கன்னா தி ஆஸ்மோலாரிட்டி இஸ் வெரி லெஸ். எவ்வளோ இருக்கும்? அரௌண்ட் 300 மில்லி ஆஸ்மால் பர் லிட்டர். ஆனால் நீங்கள் இந்த மெடுலரி ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஆஸ்மோலாரிட்டி இஸ் வெரி ஹை. எவ்வளோ இருக்கும்? அரௌண்ட் 1200 மில்லி ஆஸ்மால்ஸ் பர் லிட்டர். ஓகே, ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் டிஃபரன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இட் இஸ் டியூ டு த கிரேடியன்ட் பிட்வீன் மெயின்லி NaCl அண்ட் யூரியா. NaCl அண்ட் யூரியாவோட கிரேடியன்ட்னால தான் வந்து மெயின்டைன் பண்ணப்படுது. ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். இந்த டிஃபரன்ஸ் இன் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் இஸ் மெயின்டைன் பை தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் NaCl அண்ட் யூரியா. ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ NaCl வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெர்மியபிள் டு யாரு? எலக்ட்ரோலைட்ஸ் இல்லையா? இட் இஸ் பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸ், இம்பெர்மியபிள் டு வாட்டர். டைல்யூட் பண்ணுதுன்னு படிச்சோம் இல்லையா? ஸோ இந்த அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லியில் என்ன நடக்குதுன்னா NaCl இஸ் பீங் டிரான்ஸ்போர்ட்டட் பை தி அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. அது வந்து விச் இஸ் எக்ஸ்சேஞ்ச்டு வித் தி டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசரெக்டா. ஸோ இந்த இடத்துல வந்து அசெண்டிங் லூப் இப்படி போகுது, வாசரெக்டாவோட டிசெண்டிங் லூப். ஸோ இந்த வாசரெக்டாவோட டிசெண்டிங் லூப்புக்கும் லூப் ஆஃப் ஹென்லியோட அசெண்டிங் லூப்புக்கும் இடையில தேர் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் NaCl. ஸோ அசெண்டிங் லூப் வந்து இட் இஸ் பெர்மியபிள் டு NaCl இல்லையா? இட் இஸ் பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ NaCl வந்து இட் இஸ் சின்ஸ் இட் இஸ் பெர்மியபிள் டு த NaCl, அந்த NaCl என்ன ஆகுது? இட் இஸ் என்டரிங் த டிசெண்டிங் லூப் ஆஃப் வாசரெக்டா, ஐ மீன் த டிசெண்டிங் பார்ட் ஆஃப் வாசரெக்டா. ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இங்க இருந்து இட் இஸ் NaCl வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுது. ஓகே,
NaCl is transported by the ascending loop of Henle and it is exchanged with the descending limb of vasa recta. இங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்தோடனே இந்த vasa recta வந்து இந்த NaCl எங்கே கொண்டு போகும்? மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம்க்கு கொண்டு போகுது. மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம்க்கு கொண்டு போகுது. கொண்டு போய் என்ன பண்ணுது? ஆஸ்மோலாரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த NaCl வந்து டிசெண்டிங் பார்ட் ஆஃப் vasa recta வந்து மெடுலரி ரீஜன், மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம்க்கு வந்து கொண்டு போய் ஆஸ்மோலாரிட்டி அங்கே வந்து ஜாஸ்தி பண்ணுது. அடுத்து என்ன ஆகும்னா அந்த சிமிலர்லி NaCl is again returned back to your loop of Henle by the ascending part of vasa recta. இந்த vasa recta இப்போ இங்க வந்து descending loop of Henle இருக்கு, இங்க வந்து ascending part of vasa recta. This is your ascending part of vasa recta. So இங்க வந்து என்ன நடக்குது? NaCl from vasa recta, ascending part of vasa recta is being transported into your descending loop of Henle. Descending loop of Henle is permeable to electrolytes but impermeable to permeable to water. Permeable to water but impermeable to electrolytes. அதாவது loop of Henle ல இருந்து electrolytes வெளியேற முடியாது. ascending part of vasa recta என்ன பண்ணும்? இந்த NaCl வந்து திருப்பி loop of Henle குள்ளே கொண்டு போய் கொடுத்துரும். ஓகே, திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும். Similarly NaCl is returned to the interstitium by the ascending portion of your vasa recta. Okay, so இந்த ஸ்பெஷல் லூப்பை வந்து நம்ம கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ பை தி வே இந்த இடத்துல வந்து அசெண்டிங் பார்ட் ஆஃப் vasa recta வந்து NaCl இதுக்கு அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லிக்கு கொடுக்காது, மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம் இருக்குல்ல, மெடுலால வந்து மெடுலரி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட் வந்து இருக்கும். தட் இஸ் பேசிக்லி யுவர் யூரின். ஓகே, ஸோ அந்த அதாவது கான்சென்ட்ரேட்டட் யூரின் ஃப்ளூயிட், அதான் வந்து பிஃபோர் இட் ஃபார்ம்ஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் யூரின், அது வந்து மெடுலரி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளூயிடோட வந்து NaCl எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டிசெண்டிங் vasa recta வந்து NaCl வாங்கிக்கிறோம். வாங்கிக்கிட்டு ascending part of vasa recta will exchange it with the medullary interstitial fluid. medullary region ஓட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகே, the descending loop of Henle is impermeable to electrolytes, so electrolytes can't enter or leave it. so அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படாது. இது வந்து NaCl வந்து medullary regionல வந்து கொடுத்துரும். ascending loop of Henle ல வந்து NaCl வாங்கிக்கிட்டு மெடுலரி ரீஜன்ல போய் கொடுத்துரும் vasa recta. ஸோ அதான் வந்து vasa recta ஓட descending part of vasa recta takes up the NaCl from ascending loop of Henle and descending portion of your vasa recta will give back the NaCl to the medullary part, medullary fluid. Okay, NaCl இங்க இருந்து வாங்கிட்டு இந்த இடத்துல மெடுலரி ரீஜன்ல கொடுத்துரும். ஓகே, இதுதான் வந்து vasa recta ஓட வேலை. So in the transport of substance which is facilitated by the special arrangement of loop of Henle and the vasa recta வந்து நம்ம counter current mechanism அப்படின்னு சொல்றோம். ஓகே, புரிஞ்சுச்சா? எப்படி NaCl is taken from the loop of Henle and given to the medullary fluid அப்படின்னு புரிஞ்சதா? So this is counter current mechanism. இது என்ன ஹெல்ப் பண்ணுது? It helps in concentrating the urine. Urine is 4x times more concentrated compared to the glomerular filtrate. Glomerular filtrate compare பண்ணும்போது urine after counter current mechanism is 4 times more concentrated. Okay, அடுத்து வந்து regulation of kidney function பார்ப்போம். Regulation of kidney function பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தேன். We have a lot of time, so no need to rush. மெதுவா போலாம். ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்ட்ஸ் ஆஃப் நெஃப்ரான், ஒன்னொன்னத்தோட பார்ட்ஸ், ஃபங்க்ஷன், டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ், அல்ட்ராஃபில்ட்ரேஷன், டியூபுலர் செக்ரேஷன், டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன், PCT, DCT, லூப் ஆஃப் ஹென்லிஸ், கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம், இதெல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. 5 minutes, டக்குன்னு ஒரு 5 minutes ரிவைஸ் பண்ணுங்க. வில் மூவ் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சாப்டர், ரெகுலேஷனுக்குள்ள போகலாம். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சதா இப்போ சொல்லி கொடுத்தது?
கெமிஸ்ட்ரிக்கு கிளாஸ் இருக்கு. Yes, it is there. அகைன் ரிப்பீட் பண்ண வைக்காதீங்க. கேமராஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் முடியற வரைக்கும்.
Okay, now let's move to the next part of the chapter, அதாவது regulation of kidney function. So மூணு மெக்கானிசம்ஸ் இருக்கு ரெகுலேட் பண்ண. ஒன்று வந்து யுவர் கண்ட்ரோல் பை ஏடிஹெச் ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன், ரெண்டாவது பை ரெனின் செக்ரேட்டட் பை ஜேஜி செல்ஸ், இன்னொன்று வந்து ஏஎன்எஃப். ஓகே, atrial natriuretic factor. ANF is like a countermeasure for your JG cells. Okay, so இந்த மூணு மெக்கானிசம்ஸை பற்றி பார்ப்போம் ரெகுலேஷனை. அதுக்கப்புறம் மெக்டூரிஷன் பார்ப்போம், அதுக்கப்புறம் டிசார்டர்ஸ் கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஹெச். இப்போ உங்களோட பாடியில் வந்து ஃப்ளூயிட் பாடி ஃப்ளூயிட் வால்யூம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, ஜாஸ்தி இல்லை, கம்மியாயிருச்சு. டயூரிசஸ் கண்டிஷன் வந்துருச்சு. டயூரிசஸ்ல என்ன நடக்குது, உங்களோட பாடி ஃப்ளூயிட் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஓகே, வால்யூம் ஹேஸ் டிக்ரீஸ் டிராஸ்டிக்கலி. வால்யூம் ஜாஸ்தி டிக்ரீஸ் ஆயிடுச்சு, எக்ஸஸ் லாஸ் ஆஃப் யூரின் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பாடி என்ன பண்ணணும், ரீஅப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன ஆகும்னா, நம்ம பாடியில் வந்து ஆஸ்மோரிசெப்டார்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, தீஸ் ஆஸ்மோரிசெப்டார்ஸ் வந்து நம்ம பாடியில் பிளட் வால்யூம் இல்லை பாடி ஃப்ளூயிட் வால்யூம்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும், எனி ஸ்மால் சேஞ்ச் இருந்தாலும் these osmoreceptors will get triggered, they'll get activated. இந்த osmoreceptors என்ன பண்ணணும்னா, it will go and stimulate the hypothalamus. இந்த hypothalamus என்ன பண்ணும், it will release ADH, antidiuretic hormone. இந்த antidiuretic hormone என்ன பண்ணும்னா, it will go and it antidiuretic hormone நம்ம vasopressin னு சொல்றோம். okay, ADH or vasopressin. okay, ஸ்பெசிஃபிக்லி ஹைப்போதலாமஸ்ல வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ரீஜன்ல இருந்து ரிலீஸ் ஆகப்படுது. ஓகே, ஸோ இந்த ஏடிஹெச் என்ன பண்ணணும்னா, இட் வில் ஃபெசிலிட்டேட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். ஃபர்ஸ்ட் மெஷர் வந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். ஓகே, இட் வில் ஃபெசிலிட்டேட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் ஃப்ரம் யோர் lateral part of the kidney. For example, DCT. Okay, for example DCT. Okay, DCT ல இருந்து ரீஅப்சார்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வாட்டரோட ரீஅப்சார்ப்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுனால பாடியோட ஃப்ளூயிட் என்ன ஆகும், இட் வில் இன்க்ரீஸ். பாடி ஃப்ளூயிட் வில் இன்க்ரீஸ், பிளட் வால்யூம் வில் இன்க்ரீஸ் when we are reabsorbing more water. Okay, so thereby we are trying to reduce the loss of water by diuresis. Okay, so இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மெஷர். ஸோ இது வந்து இன்னொரு ஒரு வேலையும் பண்ணணும். ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் பண்றது ஒரு வேலை. இன்னொரு ஒரு வேலை என்ன பண்ணணும்னா, பிளட் ப்ரெஷரை வந்து ஜாஸ்தி பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பிளட் வெசல்ஸை வந்து நம்ம கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டியூப் இருக்கு. ஓகே, ஒரு டியூப்ல வந்து தண்ணி ஓடுது. நீங்க வந்து இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்தீங்க, தண்ணி அடிப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி அடிக்க மாட்டாங்க. அந்த எட்ஜை வந்து அந்த ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கு இல்லையா, அது வந்து வேணும்னே கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணும்போது என்ன ஆகும், ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், தண்ணி இன்னும் ஃபாஸ்டா அடிக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்மளோட பிளட் வெசல்ஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியாவை நம்ம வந்து கம்மி பண்ணோம்னா ப்ரெஷர் என்ன ஆகும், ஜாஸ்தி ஆகும். ஸோ ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா கிளாமரிலஸ்க்கு வந்து ஜாஸ்தி பிளட் வந்து ரீச் ஆகும். ஸோ கிளாமரிலஸ்க்கு ஜாஸ்தி பிளட் ரீச் ஆச்சுன்னா GFR ரேட் வில் பி மச் ஹையர் இல்லையா. GFR glomerular filtrate or glomerular filtration rate will be much higher. மச் ஹையரா இருக்கும்போது மோர் வாட்டர் கேன் பி ரீஅப்சார்ப். ஓகே, ஸோ பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்றது ஒரு வேலை, இன்னொன்று ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். இந்த ரெண்டு வேலையும் வந்து ஏடிஹெச் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு மெக்கானிசம் மூலியமா ஏடிஹெச் இஸ் இன்க்ரீசிங் த பாடி ஃப்ளூயிட் பேலன்ஸ். பேசிக்கலி இட் இஸ் ரீஸ்டோரிங் த பாடி ஃப்ளூயிட் பேலன்ஸ். ஓகே, ஸோ ஏடிஹெச்ல வந்து ஒரு டிஃபிஷியன்சி இருந்துச்சு, ADH is not being properly released or produced, அப்படின்னா என்ன ஆகும், diuresis நடக்கும். First symptom is diuresis. Okay, ADH வந்து properly, if there is a deficiency in ADH ல deficiency இருந்துச்சுன்னா கண்டிப்பா there will be diuresis. Okay, ஏன்னா பாடி ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு யாரும் இல்லைல்ல. இது ஒரு மெக்கானிசம். அடுத்த மெக்கானிசம் வந்து ரெகுலேஷன் பை ஜேஜி செல்ஸ், ஜுக்ஸ்டாமெடுலரி செல்ஸ். சாரி, ஜுக்ஸ்டாக்ளாமெருலார் செல்ஸ். ஸோ இந்த ஜேஜி செல்ஸ் என்ன பண்ணும்னா, இப்போ பாடியில வந்து சேம் பாடி ஃப்ளூயிட் பேலன்ஸ் வந்து பாடி ஃப்ளூயிட் வால்யூம் வந்து கம்மியாயிருச்சுன்னு, பாடி ஃப்ளூயிட் வால்யூம் கம்மியாயிருச்சுன்னா இந்த ஜேஜி செல்ஸ் வந்து ரெனினை ரிலீஸ் பண்ணும். ஓகே, இந்த ரெனின் என்ன பண்ணும்னா, இட் வில் கோ அண்ட் கன்வெர்ட் angiotensin to angiotensin 1 and then subsequently to angiotensin 2.
இந்த angiotensin 2 and in the conversion is happening in the presence of an enzyme called angiotensin converting enzyme, ACE. Okay, ACE enzyme இருக்கு. In the presence of this particular enzyme, the renin is converting angiotensin to angiotensin 1 and then subsequently to angiotensin 2. இந்த angiotensin 2 என்ன பண்ணுனா ரெண்டு விஷயம் பண்ணும். It will increase, it will signal the PCT. PCT வந்து இன்னும் வாட்டர் ரீஅப்சார்ப் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ PCT என்ன பண்ணும், ஜாஸ்தி வாட்டரை வந்து ரீஅப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணும்னா அட்ரினல் கிளாண்டுக்கு போய் ஆல்டோஸ்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த ஆல்டோஸ்ட்ரான் என்ன பண்ணும்னா இந்த ஆல்டோஸ்ட்ரான் போய் டிசிடி இருக்கு இல்லையா, டிசிடியில வந்து ரீஅப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லும். ஸோ டிசிடியில ரீஅப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டு இடங்கள்ல ஃபர்ஸ்ட் பிசிடியில ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது, இன்க்ரீஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் நடக்குது. அடுத்து வந்து ஆல்டோஸ்ட்ரான் ஐ மீன் உங்களோட அட்ரினல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணுது, அட்ரினல் கிளாண்ட் வந்து ஆல்டோஸ்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணுது, ஆல்டோஸ்ட்ரான் வந்து டிசிடியில ரீஅப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ பிசிடிலையும் ரீஅப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, டிசிடிலையும் ரீஅப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, பாடி ஃப்ளூயிட் பேலன்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணியாச்சு. they are getting it back to the normal state. Okay, so JG cells வந்து இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணும். ADH and JG cells, JGA controlled by JGA, இந்த ரெண்டும் என்ன பண்ணுது, it results in increase in the body fluid volume, blood volume. Okay, அடுத்து வந்து ANF. ANF என்ன பண்ணா அப்படியே ஆப்போசிட். ANF வந்து அப்படியே ஆப்போசிட், to decrease the body fluid volume. It is acting as a check for your other two mechanisms. Okay, to make sure that body fluid balance வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆப்டிமல் லெவல் இருக்கு. ஓகே, அதுக்கு மேல போயிடாம அதை தடுக்கிறதுக்காக ANF இருக்கு. ANF என்ன பண்ணுனா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், ADH வந்து பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுது, கன்ஸ்ட்ரிக்ட் பண்றதுனால GFR ரேட் ஜாஸ்தி ஆகுது, இதனால பாடி ஃப்ளூயிட் வால்யூம் ஜாஸ்தி ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ANF என்ன பண்ணும்னா பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணி விட்டுரும். ஸோ டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணும், GFR ரேட்டை கம்மி பண்ணி விட்டுரும். அப்போ பாடி ஃப்ளூயிட் வந்து வால்யூம் வந்து கம்மியாகும். ஸோ இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ கவுண்டர் மெக்கானிசம். ஓகே, அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் த ரோல் ஆஃப் ANF, atrial natriuretic factor. Actually இந்த ANF is a particular peptide hormone. The ANF is nothing but a peptide hormone. Okay, it is made up of amino acids. It is a peptide hormone. இது எங்க இருந்து செக்ரீட் ஆகப்படுது, it is secreted by the muscles, smooth muscles present in your surrounding your atria of your heart. ஹார்ட்ல வந்து ஏட்ரியா இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்ல இருக்கிற ஏட்ரியாவோட ஸ்மூத் மசில்ஸ் இருக்கு இல்லையா, வால்ஸ் ஆஃப் ஏட்ரியால வந்து ஸ்மூத் மசில், இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மூத் மசில். அந்த ஸ்மூத் மசில்ல இருந்து செக்ரீட் ஆகப்படுது இந்த பெப்டைட் ஹார்மோன் கால்ட் ANF. ஓகே, டு டைலேட் த பிளட் வெசல்ஸ், thereby decrease the GFR, thereby decrease the body fluid volume. Okay, clear? Different regulations, ADH, JGA and ANF, மூணு ரெகுலேஷன். புரிஞ்சிருச்சா? இப்போ மிக்டூரிஷனை பத்தி பார்ப்போம். மிக்டூரிஷன்னா என்னது? பாசிங் ஆஃப் யூரின். பாசிங் ஆஃப் யூரின் இஸ் மிக்டூரிஷன். யூரினரி பிளாடரோட கெப்பாசிட்டி வந்து யூஸ்வலி அரௌண்ட் 300 to 400 ml. Again, it varies from person to person, but usually it is around 300 to 400 ml. Okay, ஆனா வாலண்டரிலி வந்து நம்ம அடக்கி வச்சுக்கிட்டோம்னா we can increase that capacity up to 800 ml. Okay, voluntarily if we are holding it on, then வால்யூம் வந்து நம்ம 800 ml வரைக்கும் நம்ம குடிச்சு தாங்கிக்க முடியும். ஓகே, ஸோ இங்க மிக்டூரிஷன்ல வந்து ரெண்டு இருக்கு, ரிஃப்ளெக்ஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கு, வாலண்டரி கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாலண்டரி கண்ட்ரோல்னா நம்ம வாலண்டரிலி நம்ம இது பண்றது. ரிஃப்ளெக்ஸ் கண்ட்ரோல், இப்போ நீங்க கோமா பேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா they can't voluntarily micturate. Okay, so as a default mechanism through reflex control, naturally urine will be passed out. Okay, so ரெண்டு இருக்கு. So one is your reflex control, next is your voluntary control. ஸோ பிளாடர் வந்து இப்போ ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க.
bladder வந்து ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சு, ஒரு 400 ml ஃபில் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ்க்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்பும், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் உங்களோட யூரினரி பிளாடர்ல வந்து ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ பிளாடர் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் போய் ரீச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணும், இட் வில் கோ இஃப் அண்டர் ரீஃப்ளெக்ஸ் கண்ட்ரோல். இந்த ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணும், போய் பாராசிம்பத்தட்டிக் நர்வுக்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்பும். ஓகே, இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வ் வந்து இதை கொண்டு போய் பிளாடருக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கும். இந்த பிளாடர் வந்து என்ன பண்ணும், இட் வில் கண்ட்ராக்ட் த பிளாடர். புரிஞ்சதா? பாராசிம்பத்தட்டிக் நர்வுக்கு சிக்னல் போது, இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வ் வந்து பிளாடரை வந்து கண்ட்ராக்ட் பண்ண வைக்கும். பிளாடர் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது, புளியும் போது ஒரு பலூன் இருக்கு, பலூன்ல தண்ணி இருக்கு. அந்த பலூன் நீங்க புளிஞ்சிங்கன்னா என்ன ஆகும், தண்ணி வெளியே வந்துடும் இல்லையா? அதே மாதிரி இந்த பிளாடரை வந்து ஒரு பலூன் மாதிரி ஞாபகம். அந்த பிளாடரை வந்து கண்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், யூரின் will be released from the bladder. ஓகே, ஸோ இன்டர்னல் யூரேத்ரல் ஸ்பிங்டர், இந்த இடத்துல வந்து முக்கியமான வித்தியாசம் வந்து பிளாடர் கண்ட்ராக்ஷன் அப்போ இன்டர்னல் யூரேத்ரல் ஸ்பிங்டர் மசில்ஸ் வந்து இட் வில் மெக்கானிக்கலி ஓப்பன் அப். ஓகே, அது வந்து மெக்கானிக்கலி ஓப்பன் ஆகி இன்டர்னல் ஸ்பிங்டர் மசில்ஸ் ஓப்பன் ஆகி urination is carried out under reflex control. If we are not interfering it, if we are voluntarily not interfering in that process. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும். இப்போ வாலண்டரி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருந்து நம்ம வாலண்டரிலி ஒரு சிக்னல் அனுப்புறோம். ஓகே, செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு சிக்னல் அனுப்புறோம். ஓகே, நம்ம வந்து we can send a பாசிட்டிவ் சிக்னல் ஆர் a நெகட்டிவ் சிக்னல். இல்ல நான் வந்து இப்ப போக கூடாது, நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா என்னது, இட் இஸ் a நெகட்டிவ் சிக்னல். நம்ம நெகட்டிவ் சிக்னல் வந்து அந்த சிக்னலை யார் பாஸ் பண்றா, மோட்டார் நியூரான் இஸ் கேரியிங் தட் சிக்னல் ஃப்ரம் த செரிப்ரல் கார்டெக்ஸ் டு த ஸ்பிங்டர் மசில்ஸ். ஸோ மோட்டார் நியூரான் வழியா நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சிக்னல், இல்ல இப்ப நான் யூரினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று இது பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த மோட்டார் நியூரான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் மசில்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் மசில்ஸை வந்து சாரி, இப்போ நம்ம வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்ல நான் இப்போ யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் நம்ம அனுப்பணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் மசில்ஸ் வில் ஓப்பன் அண்ட் யூரினேஷன் இஸ் கேரிட் அவுட். ஆனா நீங்க ஒரு நெகட்டிவ் சிக்னல், இல்ல நான் வந்து யூரினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சிக்னல் போட்டீங்கன்னா அதே எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் மசில்ஸ் வந்து இட் வில் ரிமைன் க்ளோஸ்ட். அது க்ளோஸ்டா இருக்கும்போது யூரினேஷன் நடக்காது. ஓகே, ஸோ செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு சிக்னல் அனுப்புறோம் த்ரூ மோட்டார் நியூரான், வயா த மோட்டார் நியூரான். யாருக்கு, எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் மசில்ஸ்க்கு. அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் மசில்ஸ் will open up, urination will happen. சப்போஸ் ஒரு நெகட்டிவ் சிக்னல் நம்ம அனுப்புறோம் அப்படின்னா என்னாவும், அந்த மோட்டார் நியூரான் வழியா ஒரு நெகட்டிவ் சிக்னல் நம்ம அனுப்புறோம்னா எக்ஸ்டர்னல் யூரேத்ரல் ஸ்பிங்டர் மசில்ஸ் will remain closed and urination will not happen. இது வந்து வாலண்டரி இல்ல. ரீஃப்ளெக்ஸ் கண்ட்ரோல்ல எப்படி ஆகும், இன்டர்னல் ஸ்பிங்டர் மசில்ஸ் will open up, கண்ட்ராக்ஷன், bladder கண்ட்ராக்ஷன் நடக்கும், இன்டர்னல் ஸ்பிங்டர் மசில்ஸ் will open up, urination will be carried out. ஓகே, புரிஞ்சதா மெக்டுரேஷன் எப்படி நடக்குதுன்னு? ஆவரேஜா பர் டே வந்து நம்ம அரௌண்ட் 1.5 liters of urine வந்து ரிலீஸ் பண்றோம் பர் டே, டிபெண்டிங் ஆன் how much water you are consuming. Average around 25 to 30 grams of urea is also excreted in this 1.5 liters of urine. Okay, next வந்து பார்ப்போம். Next வந்து apart from the urinary system, you have your skin, lungs, liver, other parts are also carrying out a certain amount of excretion. For example, உங்களோட ஸ்கின்ல இருந்து நம்ம ஸ்வெட் பண்றோம் இல்லையா, வேர்க்கும் போது ஸ்வெட் கிளாண்ட்ஸ்ல இருந்து வாட்டரி fluid வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த fluid வந்து it will be very salty. ஏன் it is salty? Because of the presence of NaCl. Okay, so fluid containing NaCl, little bit of urea, lactic acid, இதெல்லாம் வந்து ஸ்வெட் மூலமா நம்ம வந்து ஸ்கின்ல இருந்து நம்ம எக்ஸ்கிரேட் பண்றோம். Skin is helping in removal of these things. Sebum இருக்கு, sebum is being released. Sebumல வந்து fatty acids, sterols and hydrocarbons are being excreted out.
செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் மூலியமா இதை எக்ஸ்கிரேட் பண்றோம். அடுத்து வந்து லங்ஸ் மூலியமா CO2 வந்து எக்ஸ்கிரேட் அவுட் பண்றோம். ஓகே, தட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். CO2 is being exhaled out lungs. அடுத்து வந்து liver என்ன பண்ணும்? It secretes bile. Yeah, bile is being secreted by the liver. So bile வந்து நிறைய substances இருக்கு. என்னென்ன? bilirubin, biliverdin, cholesterol, vitamins, drugs இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட டைஜஸ்டிவ் வேஸ்ட் பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட வந்து சேர்ந்து எக்ஸ்கிரீட் ஆகப்படும். ஓகே, நவ் லெட்ஸ் லுக் அட் தி டிசார்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து யூரேமியால வந்து என்ன ஆகுது? அக்யூமுலேஷன் ஆஃப் யூரியா இன் பிளட். யூரியா இஸ் வெரி டாக்ஸிக். ஓகே, யூரியா இஸ் வெரி டாக்ஸிக் அண்ட் இட் மஸ்ட் பி எலிமினேட்டட். If it is not eliminated, it will start accumulating in your blood. Urea accumulation in your blood is very harmful. So அந்த கண்டிஷனை தான் வந்து நம்ம யூரேமியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த யூரேமியா கண்டிஷனோட ஒரு ரெமெடி என்னன்னா ஹீமோடயாலிசிஸ். ஓகே, ஹீமோடயாலிசிஸ் த மெமரி. டயாலிசிஸை பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்து வந்து ரீனல் கால்குலினா பேசிக்கலி ஃபார்மேஷன் ஆஃப் கிறிஸ்டலைஸ் சால்ட்ஸ். இப்போ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு, சால்ட் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சுன்னா இட் லீட் டு ஃபார்மேஷன் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் சால்ட். இந்த சால்ட் கிறிஸ்டல்ஸ் போய் டெபாசிட் ஆயிரும், கிட்னியில் வந்து டெபாசிட் ஆகி கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, கிட்னி அதே மாதிரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து ஒழுங்கா இல்லைன்னா ஆசிட் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பிஹெச் வந்து ரொம்ப கம்மியாகுது, H+ அக்யூமுலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் மே ஃபார்ம். யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகி அகைன் தட் வில் ஆல்சோ அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த ஃபங்க்ஷனிங். இதே ஆல்கலினிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா பாஸ்பேட் கிறிஸ்டல்ஸ் வில் ஃபார்ம். ஆல்கலினிட்டி லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா பாஸ்பேட் கிறிஸ்டல்ஸ் வில் ஃபார்ம். அகைன் இட் வில் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் யர் கிட்னி. ஓகே, அடுத்து வந்து கிளைகோசூரியா இஸ் பேசிக்கலி sugar in your urine. Okay, sugar in your excess sugar in your urine. Okay, that is glycosuria. அது வந்து diabetes mellitus சொல்லுவாங்க. It is resulting from diabetes mellitus. Inflammation of glomerulus of your kidney வந்து நம்ம glomerulonephritis, அது Bright's disease னு சொல்லுவாங்க. Okay, next coming to the one more important part, dialysis. So dialysis வந்து எப்போ நம்மளுக்கு தேவை? கிட்னி வந்து அதோட வேலையை ஒழுங்கா பார்க்கல. ஓகே, கிட்னி இஸ் நாட் பெர்ஃபார்மிங் இட்ஸ் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி அப்படின்னா நம்ம என்ன தேவை? டயாலிசிஸ் தேவை. ஓகே, டயாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பாடியில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளட்டை வெளியே எடுப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிளட்டை வெளியே எடுத்து அந்த பிளட்டை வந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வந்துருவாங்க. பிளட் வந்து இட் வில் பி இன் பாடி டெம்பரேச்சர் இல்லையா, அரௌண்ட் 35, 36, 37 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும், பாடி டெம்பரேச்சர்ல இருக்கும். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 0 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வந்துடுறாங்க. பிளட்டை வெளியே ஏற்றி 0 டிகிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 0 டிகிரி கொண்டு வந்தோன்னா அந்த பிளட்டை வந்து ஒரு டயலைசர், அந்த மெஷினை வந்து டயலைசர்னு சொல்லுவாங்க, அந்த டயலைசர் வழியா பாஸ் பண்ணுவாங்க. இந்த டயலைசர்ல எப்படி இருக்கும்னா இதான் வந்து அந்த இதுனா இந்த இடத்துல வந்து ஒரு செலோஃபேன் டியூப் மாதிரி இருக்கும். செலோஃபேன் இதுதான் வந்து உங்களோட செலோஃபேன் டியூப். இது வந்து உங்களோட டயலைசிங் ஃப்ளூயிட். இந்த டயலைசிங் ஃப்ளூயிட் will be closely resembling your plasma. பிளாஸ்மா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டயலைசிங் ஃப்ளூயிடும் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் டயலைசிங் ஃப்ளூயிட் இஸ் பேசிக்லி resembling plasma. Okay, so plasma and this is your cellophane tube. ஸோ இந்த 0 டிகிரிக்கு கொண்டு வந்த இந்த பிளட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இந்த 0 டிகிரிக்கு கொண்டு வந்தோன்னா டயலைசருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆன்டி கோஆகுலண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா பிளட் இஸ் கோஆகுலண்ட் இல்லையா, நம்ம as soon as we remove it from the body it will start coagulating. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஆன்டி கோஆகுலண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ 0 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வராங்க, ஆன்டி கோஆகுலண்ட்ஸும் ஆட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்பாரின் ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுவாங்க, இந்த செலோஃபேன் டியூப் வழியா கொண்டு வருவாங்க. இட் வில் பி பாஸ் த்ரூ தி செலோஃபேன் டியூப். செலோஃபேன் டியூப் வழியா டிராவல் ஆகும்.
ஸோ இந்த cellophane tube பார்த்தீங்கன்னா it is impermeable to proteins, இம்பார்ட்டன்டான proteins, RBCs, blood cells, platelets, இம்பார்ட்டன்டான proteins, creatinine and not creatinine, macromolecules. ஸோ இதுக்கெல்லாம் வந்து it is impermeable. ஆனா it is permeable to your solutes. For example, your normal electrolytes, uric acid crystals, urea and creatinine, mineral ions. இதுக்கெல்லாம் it is permeable, but it is impermeable to the macromolecules. For example, proteins and red blood cells and all these things. Okay, நம்மளோட glomerular filtration, ultra filtration பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து ரெப்ளிகேட் பண்றதுக்கு இது ஒரு ஐடியா. ஸோ இங்க வந்து இட் இஸ் இம்பர்மியபிள் டு திஸ் திங், இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த இடத்துல வந்து ஸோ இது மூலியமா வந்து யூரியா எல்லாமே வந்து இட் வில் மூவ் அவுட் ஆஃப் த cellophane tube. ஓகே, ஆனா இந்த டயலைசிங் fluid எதுக்கு? why should the dialyzing fluid which is resembling the plasma வந்து எதுக்கு தேவை? ஏன் வந்து இப்ப ஏன் இங்க வந்து dialyzing fluid இல்லாமயே வந்து ஏன் யூரினை பாஸ் பண்ணக்கூடாது? எப்படியும் cellophane tube வந்து it is permeable to these electrolytes. electrolytes வந்து மூவ் ஆக போகுது. எதுக்கு வந்து இந்த இடத்துல பிளாஸ்மா கொடுத்துருக்கோம்? எதுக்கு வந்து இந்த dialyzing fluid தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்டை கிரியேட் பண்றதுக்காக dialyzing fluid is essential. See, electrolytes வந்து even if it is permeable, it won't randomly travel through the cellophane membrane. ஒரு gradient இருந்தாதான் it will diffuse through the membrane இல்லையா? so gradient must be created. so இந்த பிளாஸ்மால வந்து the solute concentration will be very less, low concentration. so dialyzing fluidல வந்து concentration is low, concentration is very high, I mean very low. so இந்த cellophane tubeல நான் பாஸ் பண்ற bloodல வந்து concentration will be very high, ஏன்னா solute concentration and other waste products இருக்கு இல்லையா? so இந்த இடத்துல வந்து concentration is very high. so gradient படி, concentration gradient படி molecules வந்து எந்த directionல travel ஆகும்? from higher concentration to their lower concentration இல்லையா? so from higher concentration to the lower concentration வந்து உங்களோட electrolytes, urea, all the waste materials, uric acid, இதெல்லாம் வந்து it will travel from the higher concentration inside the cellophane tube to the lower concentration in the dialyzing fluid. cellophane tube வந்து it is permeable to the electrolytes and all these things, அதனால travel ஆகும். but since it is impermeable to the macromolecules, all the essential components, RBCs, protein is still present inside the cellophane tube. so இது வந்து என்ன ஆகும்? cellophane tube essential things are returned back to the body. பாடிக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி நார்மல் பாடி டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துருவாங்க பிளட் அண்ட் ஆன்டி கோஆகுலண்ட் ஆட் பண்ண மாதிரி திருப்பி அதை வந்து நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வர வந்து நார்மல் கோஆபிலிட்டியை வந்து ரீஸ்டோர் பண்றதுக்காக ஆன்டி ஹெப்பாரின் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஆன்டி ஹெப்பாரின் ஆட் பண்ணி இட் வில் பிரிங் பேக் த கோஆகுலேட்டிங் ஃபேக்டர் ஓகே டு த பிளட். இதெல்லாம் ஆட் பண்ணி நார்மல் பாடி டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பிளட்டுக்குள்ள பாடி அந்த பிளட்டை வந்து பாடிக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் dialysis is carried out. Okay, this is how a dialysis is carried out. so uremic patients எல்லாம் இருக்காங்கல்ல, uremic patients வந்து urea content in their blood is very high. அதோட கிட்னி வந்து அதோட வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டேங்குது. அதனால as a consequence of that urea content is very high. so அது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்ல வந்து dialysis machine can be used to prolong their life. okay, அடுத்து வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ கிட்னி வந்து கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிருச்சு, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம வந்து கிட்னியை ரீப்ளேஸ் பண்ணணும். so that is known as kidney transplantation. so donor should be a close relative of that particular patient. okay, donor வந்து compatible இருக்கணும் and preferably a close relative of that particular patient. and even after transplantation, immune against anti-immune system, okay, special drugs which will suppress your immune system வந்து throughout our life நம்ம வந்து கன்சியூம் பண்ணணும். ஓகே, பிகாஸ் நம்ம பாடி வந்து அதை ஒரு பேத்தோஜெனிக் சப்ஸ்டன்ஸாக தான் வந்து பார்க்கும். செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் செல்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த புதுசாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிட்னியை வந்து நான் செல்ஃப் செல்ஸாக தான் ஐடென்டிஃபை பண்ணும் நம்ம இம்யூன் சிஸ்டம். ஸோ அதை வந்து என்ன சொல்றது, சப்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மெடிசனை வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சப்ரசன்ஸை வந்து நம்ம இம்யூனோ சப்ரசன்ஸை வந்து we have to consume immunosuppressants throughout our life in kidney transplant. okay, dialysis, kidney transplantation conditions பார்த்தாச்சு. அண்ட் ஓகே, சில பேசிக்கான விஷயங்கள் பார்ப்போம். இது வந்து நீங்கள் அனிமல் கிங்டம்லையும் பார்ப்பீங்க,
டைப்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து யூரியா எக்ஸ்கிரேட் பண்றோம், அதனால நம்ம வந்து யூரியோடெலிக். ஓகே, இப்போ சில ஆர்கனிசம்ஸ் வந்து அமோனியா இஸ் த சீஃப் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட். ஓகே, நம்மளோட சீஃப் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் இஸ் யூரியா. இப்போ அமோனோடெலிக்ல அமோனியா வந்து எக்ஸ்கிரேட் ஆகுது. அமோனியா இஸ் த மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்ம் கம்பேர்ட் டு அதர் டாக்ஸிக் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா, யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அமோனியா இஸ் த மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்ம். ஓகே, ஸோ சில ஆர்கனிசம்ஸ் வந்து அமோனியா எக்ஸ்கிரேட் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இன்வெர்டிபிரேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா வில் டிஃப்யூஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த பாடி சர்ஃபேஸ். அமோனியா வில் டைரக்ட்லி டிஃப்யூஸ் அவுட் ஃப்ரம் த பாடி சர்ஃபேஸ். ஓகே, இன்வெர்டிபிரேட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூரியோடெலிக். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம, ஓகே, யூரியோடெலிக்ல வந்து யூரியா இஸ் த சீஃப் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட். மேமல்ஸ், மெரைன் ஃபிஷஸ், டர்ட்டில்ஸ், இதுலலாம் வந்து தே ஆர் ஆல் யூரியோடெலிக். ஓகே, யூரியோடெலிசம். ஸோ இங்கே வந்து யூரியா மெட்டபாலிக் சைக்கிள் கால் யூரியா சைக்கிள் இஸ் பீங் கேரிட் அவுட் ஹியர். ஓகே, அடுத்து வந்து யூரிகோடெலிக். யூரிகோடெலிசம்ல வந்து யூரிக் ஆசிட் இஸ் த சீஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். யூரிக் ஆசிட் is less toxic than compared to your ammonia and urea. Uric acid is comparatively less toxic. Okay, so insects, snails, reptiles, snakes, lizards, they are all uricotelic. Okay, okay. And சில முக்கியமான excretory organs in different animals. For example, platyhelminthsல flame cells helps in osmoregulation. Osmoregulation என்னது? Regulating your osmotic levels, basically concentration of solute. அடுத்தது வந்து nephridia or metanephridia in earthworms, malpighian tubules in cockroaches, antennal glands in prawn, kidney in vertebrates. நம்மள மாதிரி vertebrates helps in again osmoregulation. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா எப்படி ரெகுலேட் பண்ணுங்க. ஓகே, இந்த சாப்டர்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆன்லைன்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அக்ஷித், ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். சாப்டர்ல எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் புரியலையா? ஏதாவது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஆன்லைன்ல chat மூலியமா you can respond. Private. No doubts. Okay, ஒரு 5 minutes revise பண்ணுங்க நீங்க சொல்லி கொடுத்தது. This chapter is pretty important. You can expect around 2 to 3 questions. Okay, every year at least 2 to 3 questions வந்து வந்திருக்கு. So chapter is important.
And Lokesh, the private. Sure. Sir, can you explain ultrafiltration again? Afferent arterial வழியா blood வருது, blood which needs to be purified. Okay. ஸோ வந்தோடனே வந்து இந்த பிளட் என்ன ஆகும்னா, இந்த பிளட் வந்து 3 லேயரை வந்து பாஸ் பண்ணி பிசிடிக்குள்ள என்டர் ஆகணும். ஓகே. இந்த 3 லேயரை பாஸ் பண்ணி பிசிடிக்குள்ள என்டர் ஆகிற இந்த ப்ராசஸ் தான் வந்து அல்ட்ராஃபில்ட்ரேஷன் சொல்றாங்க. அந்த 3 லேயர் என்னென்ன? எண்டோத்தீலியம் ஆஃப் யோர் glomerulus, glomerular blood vessel ஓட எண்டோத்தீலியம், basement membrane which is present between the glomerulus and the Bowman's capsule, and epithelium of your Bowman's capsule. இந்த 3 லேயரை வந்து பாஸ் பண்ணி பிசிடிக்கு போறது தான் வந்து அல்ட்ராஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 லேயர்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் இருக்கும். ஓகே, ஸ்லிட்ஸ் ஆர் போர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் போர்ஸ் ஆர் பெர்மியபிள் டு ஆல் யுவர் யூரியா, எலக்ட்ரோலைட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இட் இஸ் பெர்மியபிள். But it is impermeable to your macromolecules like protein, RBCs and all these. Okay. So in the permeability, electrolytes and all these urea and uric acid, these things will be filtered out through these 3 layers and it will enter the PCT. அதுக்கப்புறம் efferent arterial வழியா it is pumped out of the glomerulus. Okay. So இதெல்லாம் வந்து ultrafiltration அப்படின்னு சொல்லுவாங்க. So இதுல வந்து around 1100 to 1200 ml of blood வந்து enter ஆகுதுன்னா இதுல வந்து வெறும் 125 ml மட்டும் தான் வந்து will pass through all these layers and it will enter the PCT. இந்த 125 ml தான் வந்து glomerular filtrate அப்படின்னு சொல்லுவாங்க. The filtrate which has passed through all these 3 layers has passed through the filtration slits and entered the PCT. இதான் வந்து glomerular filtrate அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 125 ml per minute இந்த ரேட்டை வந்து glomerular filtration rate, GFR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சுச்சா? அல்ட்ராஃபில்ட்ரேஷன். blood vessels and proteins வந்து நம்ம செப்பரேட் பண்றோம் from the blood. ஓகே, எலக்ட்ரோலைட்ஸ், யூரிக் ஆசிட், யூரியா, இந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து நம்ம பிசிடிக்குள்ள கொண்டு போறோம். இந்த ஃபில்ட்ரேஷனை தான் வந்து அல்ட்ராஃபில்ட்ரேஷன் சொல்றோம். இந்த லொகேஷன். ஓகே, ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா that's it for today's class. Thank you for attending. நாளைக்கு பார்ப்போம்.